சென்னையிலேருந்து வண்டலூர் ஜூ போயிட்டு ஜூலேருந்து காஞ்சிபுரம் கிளம்பிட்டோங்க. என் தங்கச்சி வீட்டிலேருந்து ஜூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் வரும். வண்டலூர் ஜூலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து 45 மினிட்ஸ் வருங்க. நாங்கள் வந்து ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். நைட்டு டின்னருக்கு வந்து கடையில் தான் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிரியாணி இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு. ஏன்னா எனக்கு வந்து நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அண்ணா நான்வெஜ் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து பிரியாணி, எக் ரைஸு, வெஜ் நூடுல்ஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். கொஞ்சம் வந்து KFC ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இப்போ வாங்கி எல்லாரும் வந்து ரவுண்டாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து கதை தான், இந்நேரமும் கதை தான் பேசிகிட்டே இருந்தோம். ஜாலியாக எல்லாருக்கும் வந்து சாப்பிட அதுக்கப்புறம் பேச இப்படியே இருந்து போயிட்டுருக்கு. நைட் வந்து கொஞ்சம் மணி நேரம் பேசுவோம். அப்புறம் காலையில் லேட்டாக தூங்குறது இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து அண்ணா கூப்பிட்டுட்டே இருக்காரு இங்கே வர சொல்லி. நான் வந்து ஒரு டைம் வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் வரவே இல்லை. இப்போ தான் வந்து வந்திருக்கேன். ஸோ வந்து ஸ்பெஷல் கவனிப்பு தான். இந்த மாம்பழம் எல்லாமே அண்ணா வந்து தோப்புக்கு முன்னாடி வந்து வச்சு வித்துட்டு இருப்பாங்களா, நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாரு. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இனிப்பாக இருந்தது.